இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அந்த பொண்ணு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னு வச்சுக்கோயேன், ஹைட்டாக எல்லாம் பார்க்க மாட்டேன், எகுரி வெட்டுவேன், பார்த்துக்க. சரி இருக்கட்டும், இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். உன் அருமை தங்கச்சி கிட்ட பணக்கார பையனை நைட்டோட நைட்டா வளைச்சு போடுன்னு சொல்லி அனுப்புனியா? அப்ப இந்த நேரத்துல என் மாப்பிள்ள கூட அவளுக்கு என்னையா வேலை? மாமா, இதுக்கு மேல ஒரு வார்த்தை தப்பா பேசுனீங்க, தாய் மாமன் கூட பார்க்க மாட்டேன். டேய் சிபி, ஏன் மாமாவை எதிர்த்து பேசுற? பின்ன அவர் என்ன வேணா பேசுவாரு, அதை கேட்டுட்டு நான் வேடிக்கை பார்க்கணுமா? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குமா? என்ன நடந்துச்சுன்னு தெரியாம அசிங்கமா பேசுறாரு. அவருக்கு ஒரு பொண்ணு இருக்குமா? அவர் பொண்ணு அப்படி பேசுவாரா? என் பொண்ணு எதுக்கு சிபி இப்படி ஒரு அசிங்கத்தை செய்ய போறா? இந்த போட்டோவுக்கு பதில் என்ன, அத சொல்ல முதல்ல. அது ஏன் சிபி, ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிற? நீ வாயை திறக்கிற வரைக்கும் தமிழ் அவமானப்பட்டு தான் இங்க நிப்பா. எல்லாருமே தமிழ் தப்பா தான் பேசுவாங்க. வாயை திறந்து சொல்லு சிபி, என்ன நடந்துச்சு? ஜனு, தமிழ் என்ன தேடி வரல, நான் தான் தமிழை தேடி போனேன். அவகிட்ட மன்னிப்பு கேட்டேன். சிபி, நீ எதுக்காக இப்ப அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும்? நீ என்ன தப்பு பண்ண? தமிழ நான் நிறைய ஹர்ட் பண்ணிருக்கேன், ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்கேன். ஆனா அவ எதையுமே பெருசா எடுத்துக்கிட்டது இல்ல. எந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கும் என் குடும்பத்துக்கும் அன்பை மட்டுமே கொடுத்துட்டு இருக்கா. நல்லது மட்டும்தான் செஞ்சிருக்கா. அப்படிப்பட்ட ஒருத்திக்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுல தப்பே இல்ல. எந்த உலகத்துலப்பா இப்படி கட்டி பிடிச்சு மன்னிப்பு கேட்பாங்க? அத்த, நான் மன்னிப்பு கேட்டுட்டு போகும்போது கால் ஸ்லிப் ஆகி கீழே விழ போனேன், அவ்வளவுதான். அதை யாரோ போட்டோ எடுத்து இப்படி அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. அதை கூட புரிஞ்சுக்காம, இத பாருங்க, எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு தமிழை பத்தி யாரும் தப்பா பேசாதீங்க. எங்களுக்குள்ள நீங்க நினைக்கிற மாதிரி தப்பா எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்ல. தமிழை தப்பா பேசுறத என்னால தாங்கிக்கவும் முடியாது, பொறுத்துக்கவும் முடியாது.